ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெச்சிசிஎஃப்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான கொஷின், ஆனால் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இந்த கொஷின்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சரிங்களா, நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துருவோம். மீசிமா அவங்களே கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் காணுன்னு சொல்லி 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. p² - 3p + 2, அதுக்கப்புறம் p² - 4. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஏரியாவை எடுத்துப்போம். இது ஐ ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா p² - 3p + 2 இது ஐ ஃபேக்டர். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பிறகுனா என்ன வரும்? இங்கே 1 இருக்கிற மாதிரி தான் மீனிங்கு. 1 × 2 2 +2 இருந்தால் +2, -1 தான் மைனஸ். அடுத்தது கீழே -3. மேலே ஐ ஃபேக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறத மேலே இருக்கிறது பெருக்கினா வரணும், கீழே இருக்கிறது கூட்டினாலோ கழித்தாலோ வரணும். ஆக்சுவலாக இங்கே இப்போ ஓரன் 2ன்னு வச்சுப்போம். ஓரன் 2 கரெக்டாக பெருக்குனா நம்மளுக்கு 2 வந்தது. ஆனால் இது ரெண்டுத்தையும் கூட்டினா -3ல் வரணும். ஆனால் நம்மளுக்கு என்ன வரும்? +3ல் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் மைனஸ் போடுவோம். மைனஸ். ஓகேங்களா, -× ப்ளஸ் ஆகிடும். அப்போது +2 வந்துடும். -1யும் -2வும் கூட்டினா -3 கிடச்சிரும். அப்போது p மைனஸ், ஏன்னா p தானே இருக்குது, p - 1 × p - 2ன்னு எழுதலாமா? ஓகேங்களா, இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது p² - 4 இருக்குது. இப்போது p² - 4. இப்போ 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2² எழுதலாம். கரெக்டாக, 2² வேல்யூ 4. இப்போது p² - 2² எப்படி இருக்குன்னா a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. கரெக்டாக, நமக்கு a² - b² ஃபார்முலா தெரியும். என்னது? a + b × a - b. அப்போது p + 2, ஏன்றது p, bன்றது 2, p + 2 × p - 2, அதான் a + b × a - bன்னு எழுதும். ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போது பாருங்கள், p - 2 p - 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? அப்போது p - 2. அப்போது அடுத்தது மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். இதில் p - 1 இருக்குது, இதில் p + 2 இருக்குது. p + 2, அதுக்கப்புறம் p - 1. ஓகேங்களா, இப்போ இது ஃபுல் டேர்மு தான் நம்மளுக்கு எல்சிஎம். பாருங்கள், ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. p - 1 p - 2 p + 2. ஓகேங்களா, p - 1 p - 2 p + 2. அப்போது டி தான் ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த எல்சிஎம்மில் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும், ஐ ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியும். ஓகேங்களா, இதெல்லாம் சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமாக இல்லை. நீங்கள் சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.